இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தி வாசகத்தின் மூலமாக நாம் சிறிது நேரம் தூய ஆவியாரை பற்றி சிந்திப்போம். குறிப்பாக அவருடைய பண்புகளை பற்றி நாம் தியானிக்க அழைக்கப்படுகின்றோம். முதலாவதாக, தூய ஆவியானவர் நமது துணையாளராக இருக்கின்றார். துணையாளர் என்பவர் எப்பொழுதும் நம்மோடு இருக்கின்றார். அதைத்தான் இயேசு சொல்கின்றார், நான் உங்களை தனியாக விட்டுவிட மாட்டேன், உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன். நாம் திருமுழுக்கு பெற்ற நாள் முதல் இன்று வரை, ஏன் என்றுமே தூய ஆவியார் நம்மோடு இருக்கின்றார். நமது உடலாவது நமது ஆன்மாவாவது அவருக்கு ஒரு ஆலயமாக இருக்கப்பட வேண்டும். பல நேரங்களில் நாம் தூய ஆவியை அவருடைய வார்த்தைகளை கேட்பதில்லை. நாம் எப்பொழுதெல்லாம் பாவம் செய்கின்றோமோ, நாம் எப்பொழுதெல்லாம் கடவுளின் திட்டத்திற்கு ஏற்ப நமது வாழ்க்கையை நடத்தவில்லையோ, அப்பொழுதெல்லாம் தூய ஆவி நம்மை விட்டு விலகுவதில்லை. மாறாக வருந்துகின்றார், வருத்தப்படுகின்றார், நம்மை ஒரு சரியான பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும் என்று எப்பொழுதும் எண்ணுகின்றார். பல நேரங்களில் தூய ஆவியின் வார்த்தை நம்முள் எழுகின்றது. நாம் நமது ஆசை பாசத்துக்கு வழிவகுத்து தூய ஆவியை மறந்து விடுகின்றோம். அதன் விளைவாக நாம் பாவத்தில் விழுகின்றோம். இரண்டாவதாக, தூய ஆவி நமக்கு உண்மையை வெளிப்படுத்துவதாக இருக்கின்றார். எது உண்மை? இயேசுவின் திட்டத்தை என்றும் ஏற்று அதன்படி நடப்புவதுதான் உண்மை. அந்த வாழ்வை தான் நாம் நிலை வாழ்வு என்று கிறிஸ்துவ வாழ்வு நமக்கு வெளிப்படுத்துகின்றது. எனது வாழ்வில் ஒரு உதாரணமாக உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். சிறிது வயது முதல் நான் ஒரு குருவாக மாற வேண்டும் ஆசைப்பட்டேன். எனது பெற்றோர்கள் ஜபத்தினாலும் அவர்களுடைய எண்ணத்தாலும் நான் எண்ணத்தை என் மனதில் வளர்த்து கொண்டேன். நான் 10வது படித்து முடித்த பின் குருவாக செல்ல ஆசைப்பட்டேன். பெரியோர்களின் அறிவுறுத்ததால் 12வது வகுப்பு முடித்த பிறகு நான் செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தேன். 12வது ரிசல்ட் வாங்கின அன்று நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஏதோ ஒரு வார்த்தை, நீ எழுந்திரு, குருமடத்திற்கு செல், ஏதோ ஒரு ஆழமான ஒரு வார்த்தை என்னுள் எழுந்தது. ஏதோ என்று என்னை தள்ளியது போன்று நான் உணர்ந்தேன். எழுந்திரு, குருமடத்திற்கு செல், எழுந்து சென்று பங்கு தந்தையை சந்தி, குருமடத்துக்கு செல், ஏதோ ஒரு வார்த்தை. அப்பொழுது அது தூய ஆவியாரின் வார்த்தை என்று நான் எண்ணவில்லை. 13 ஆண்டுகளுக்கு பிறகு நான் உணர்கின்றேன், அப்பொழுது தூய ஆவி எனக்கு கடவுளின் உண்மையையும் திட்டத்தையும் வெளிப்படுத்தினார். இன்று நான் ஒரு குருவாக உங்கள் முன் இருக்கின்றேன். அதற்கு தூய ஆவியின் தூண்டுதல் என்னோடு இருந்தது. அப்பொழுது எனக்கு தெரியவில்லை அது தூய ஆவியாரின் வார்த்தை, குரல் என்று. தூய ஆவியார் கடவுளின் திட்டத்தை எனக்கு வெளிப்படுத்தினார் என்று தெரியவில்லை. ஆனால் நான் புனேவில் 3 ஆண்டுகள் பயின்ற போது தூய ஆவியை பற்றி படிக்கும் பொழுது அப்போது உணர்ந்தேன், அந்த குரலானது தூய ஆவியாரின் குரல், கடவுளின் திட்டத்தை எனக்கு அவர் அப்பொழுது வெளிப்படுத்தினார் என்று. மூன்றாவதாக, தூய ஆவியார் சான்று பகர்வராக இருக்கின்றார். சான்று குறிப்பாக இயேசுவின் மூலமாக கடவுளுக்கு சான்று பகர்வராக நாம் இருக்க வேண்டும். இதைத்தான் இயேசு செய்தார். திருமுழுக்கு பெற்ற பிறகு இயேசு தனது இறைப்பணியை திறம்பட செய்தார். அவர் வாழ்க்கை இறைவனுக்கு நமக்கும் இறைவனுக்கு சான்று பகர்ந்த வாழ்க்கையாக இருந்தது. அவர் பிறரை அன்பு செய்தார், மன்னித்தார், கருணையோடு இருந்தார். அதை நாம் நற்செய்தியில் பார்க்கின்றோம். இவை அனைத்தையும் நாம் ஏற்றுக்கொண்டு ஒரு உண்மையான வாழ்வை வாழ இந்த திருப்பலியில் நாம் வேண்டுவோம். குறிப்பாக தூய ஆவியானவர் என்றும் நம்மளோடு இருக்கின்றார், ஒரு துணையாளராக இருக்கின்றார். அவர் எப்பொழுதும் உண்மையை வெளிப்படுத்துகின்றார். அந்த உண்மையானது கடவுளின் திட்டத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்துகின்றது. மூன்றாவதாக, நமது வாழ்வு நமக்கு சான்று பகர, நமது பட்ட படிப்புக்கு சான்று பகராக இல்லாமல் கடவுளுக்கு ஒரு உண்மையான பிள்ளைகளாக சான்று பகரும் நமது வாழ்க்கையில் என்று இந்த தெய்வீக திருப்பலியின் மூலமாக நாம் மன்றாடுவோம்.